Hello friends, welcome back to our channel Aari World. இந்த வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய அந்த ஆரி டிசைனை இந்த மாதிரி கிளாத்ல ட்ரேஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆரி ஒர்க் எல்லாம் எப்படி ட்ரேசிங் பண்றதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தெரியாதவங்க போய் பாருங்க. இனி இந்த ஆரி டிசைனுக்கு என்னென்ன ஆரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த டிசைனோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் கிளிப் ஸ்டோனை வந்து அந்த இடத்துல ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இனி இந்த கிளிப் ஸ்டோன் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை சுற்றி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒட்டி வச்ச இந்த கிளிப் ஸ்டோன் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. இனி நெக்ஸ்ட் இந்த கிளிப் ஸ்டோனை சுற்றி நான் வந்து இந்த மாதிரி நீடில் சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக போடக்கூடிய ஒரு டிசைன் தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு புரியும். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசைனில் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நீடில் ஒரு சுகர் பீட் ஒரு கோல்டன் பீட் இந்த மாதிரி வச்சு லோட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் பீட் வச்சு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு மேலே திரும்ப ஒரு லேயர் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய டிசைன்லையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த சென்டரில் வரக்கூடிய லைனில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு சுகர் பீட் ஒரு கட் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இனி இந்த சைடில் வரக்கூடிய இந்த டிசைனில் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு நீடில் ஒரு பியர் பீட் அண்ட் ஒரு இந்த மாதிரி கோல்டன் பீட் இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தடவையும் லாக் போட்டு திரும்ப திரும்ப ஒரு பியல் பீட் கோல்டன் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறது போல் இந்த மாதிரி சைடில் அந்த த்ரெட்டை அப்படியே கொண்டு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு வந்து நிறையவே டைம் சேவ் ஆகும். ஈஸியாகவும் அந்த டிசைன் வந்து நமக்கு போட்டு முடிச்சிடலாம். அண்ட் பார்க்கவுமே நீட்டாகவே இருக்கும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் டிசைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கக்கூடிய இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி நீடிலில் நான் வந்து இந்த கோல்டன் சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு சுற்றி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி இந்த லீஃபோட சென்டரில் நான் வந்து இந்த மாதிரி கட் பீட் எடுத்து 3 கட் பீட்ஸ் வச்சு நான் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லீஃப் டிசைன்லேயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி இந்த கோல்டன் பீட்ஸ் நான் எடுத்துகிட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த டிசைனில் வந்து இந்த ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலலாம் நான் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ரவுண்டு கிளிப் ஸ்டோனை வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது இதுதான் இந்த ஸ்லீவ் டிசைனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் பார்த்த ஸ்லீவ் டிசைன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.